குருத்து பூச்சிக்கு 300 ரூபாய்க்கு சரியான விதத்துல மருந்து அடிச்சா கேட்கத்தான் செய்யும். இலக்கல தான் இருக்கும். ஆனா 1500 ரூபாய்க்கு போய் மருந்து வாங்குறாங்க, 1800 மருந்து வாங்குறாங்க, 2000க்கு மருந்து வாங்குறாங்க. சரி. ஆனா அந்த இலக்கலைக்கு 250 ரூபாய்க்கு இது அடிச்சாலே போதும். அட்ரஸ்ங்கிறது 200 ரூபாய் டு 250 ரூபாய் தான் இருக்கும் ஒரு ஏக்கருக்கு. அந்த 250 ரூபாய்க்கு அடிச்சா மொத்தமா கண்ட்ரோல் கிடைக்கும். திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர், மதுரை அப்படின்னாலும் அந்த ஃபீல்டுக்கு போய் அங்க போய் பார்த்துட்டு கூட சொல்லதுக்கு தயாரா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு 100%ல ஒரு 2% தான் குருத்து பூச்சி அட்டாக் பண்ணிருக்கோம். ஆனா 2%க்குமே 1500 ரூபாய் 2000 ரூபாய்க்கு போன்ற மருந்துகள் அடிக்கிறதுனால தான் அது ஒரு அமௌண்ட் ஆகுது. விவசாயிகளுக்கும் ஒரு எச்சரிக்கையா நான் சொல்றேன். அதாவது தயவு செஞ்சு மருந்து கடைக்கு போனீங்கன்னா தெரிஞ்சுட்டு போங்க, இல்ல யார்ட்டையாவது கேட்டு போங்க. இது மாதிரி கலர் இருக்கு, புல்லு இருக்கு, கோரை இருக்கு, இலக்கலை இருக்கு, சாரணை இருக்கு, கீழாநெல்லி இருக்கு, அப்புறம் முள்ளரங்கி பயிர் இருக்கு, காண பயிர் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு கலைக்கும் ஒரு சில மருந்துகள் கேட்கும். ஆனா எல்லா கலையும் ஒரு மருந்து கேட்குமானா எந்த மருந்துமே கேட்காது. இன்னைக்கு நான் மருந்து அடிச்சிருந்தோம்னா எனக்கு தான் வேஸ்ட். அன்னைக்கு நான் 5 ஏக்கர் சொல்லியிருந்தேன். 5 ஏக்கர் போட்டதுக்கு நான் மருந்து அடிச்சிருந்தோம்னா எனக்கு 7000 ரூபாய், அப்புறம் அடிப்பு கூலி எல்லாம் சேர்த்து ஒரு 10,000 ரூபாயில இருந்து 12,000 ரூபாய் எனக்கு சேவிங் தான். விவசாயிகளுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த சேனலே ஆரம்பிக்கிறோம். அந்த குருத்து பூச்சியே இருக்காது, குருத்து பூச்சிக்கு மருந்து அடிக்கிறது அது மாதிரி சின்ன டோஸ்ல இருந்து போங்கன்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம். சரி. ஆனா நம்ம டேரக்டாவே பெரிய பெரிய டோஸ்கள் 1200 1500க்கு மருந்து வாங்கி அடிக்கிறோம். அந்த 1500க்கு பண்ணி 5 ஏக்கர் போட்டீங்கன்னா 1500 ரூபாய்க்கு கணக்கு போட்டீங்கன்னா 7500 ரூபாய் ஆகுது. அந்த 7500 உங்களுக்கு நஷ்டம் தானே. இது மாதிரி நீங்க ஏதோ ஒரு கடையில போய் கேக்குறீங்க, எனக்கு குருத்து பூச்சிக்கு மருந்து ஒன்று கேக்குறீங்க, அவங்க ஒரு மருந்து கொடுக்குறாங்களா இல்ல 5 மருந்து கொடுக்குறாங்களா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. 5 மருந்து தான் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க செலவு அப்படிங்கிறது நம்ம சரியான பராமரிப்பு இருந்துச்சுன்னா செலவுங்கிறது ஆகாது. சும்மா நீங்க கடையில போய் கேக்குறீங்க, கடையில எடுத்து கொடுக்குற மருந்து வாங்கி நீங்க அடிக்கிறீங்க. நம்ம தேவைக்கு வேற மருந்து யூஸ் பண்ணணும். ஆனா நம்ம கேட்டு வாங்குறதுனால அவங்க வேற மருந்து கொடுக்கறதுனால நம்மளுக்கு தான் ரொம்ப நஷ்டத்தை விளைவிக்கு. நம்ம தப்பு பண்றக்கூடிய முதல் விஷயமே அதான். ரொம்ப தப்பு பண்றோம். இப்ப நீங்க களைக்கொல்லி பயன்படுத்ததா இருக்கட்டும், குருத்து பூச்சிக்கு மருந்து அடிக்கிறதா இருக்கட்டும், டானிக்கா இருக்கட்டும், எல்லாமே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஆராய்ங்க. சரி. அப்படின்னா தான் மட்டும்தான் விவசாயத்துல ஜெயிக்க முடியும். விவசாயி வளர்றாங்களோ இல்லையோ, மருந்து கடைக்காரங்க நிச்சயமா 100% வளர்றாங்க. பணத்துக்காண்டி எல்லாருமே ஓடிட்டு இருக்கிறோம். அதனால குறைந்த இடத்துல இருந்தாலும் வீட்டு பக்கத்துல அருகாமையில் ஒரு சென்டர் 2 சென்டர் இருந்தாலும் அதுக்கு என்ன விவசாயம் பண்ணி எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோல பதிவு செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். விவசாயத்தை மீட்டெடுக்கணும்னா தயவு செஞ்சு இந்த விஷயத்தெல்லாம் கத்துக்கோங்க. விவசாய உறவுகளுக்கு வணக்கம். விவசாயம் தான் வேறு, அதுல வருது லட்சங்கள் பாரு. ஆமாங்க, நம்ம சஜின் பிளாக்ஸ் யூடியூப் சேனல்ல முழுக்க நாங்க விவசாயம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் தான் பதிவிட்டு இருக்கோம். சோ உங்களுக்கும் விவசாயம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சஜின் பிளாக்ஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. உலகை காப்போம், உழவை மீட்போம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் அண்ணா. இப்போ வந்து மக்காச்சோளம் பயிரிடுறதுனால ரொம்ப செலவாகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அது உண்மையா எப்படி? இல்ல, செலவு அப்படிங்கிறது நம்ம சரியான பராமரிப்பு இருந்துச்சுன்னா செலவுங்கிறது ஆகாது. சரி. நம்ம தேவையற்ற செலவுகள் பண்றதுனாலதான் செலவுங்கிறது அதிகமா வருது. தேவையற்ற செலவுனா என்னதுண்ணே? தேவையற்ற செலவுன்னு வச்சுக்கோங்களேன். குருத்து பூச்சியே இருக்காது, குருத்து பூச்சிக்கு மருந்து அடிக்கிறது அது மாதிரி சின்ன டோஸ்ல இருந்து போங்கன்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம். சரி. ஆனா நம்ம டைரக்டாவே பெரிய பெரிய டோஸ்கள் 1200 1500க்கு மருந்து வாங்கி அடிக்கிறோம். அந்த 1500க்கு பண்ணி 5 ஏக்கர் போட்டீங்கன்னா 1500 ரூபாய்க்குன்னு கணக்கு போட்டீங்கன்னா 7500 ரூபாய் ஆகுது. சரி. அந்த 7500 ரூபாய் உங்களுக்கு நஷ்டம் தானே. இது மாதிரி இப்போ அன்னைக்கு நம்ம கரெக்டா இதே மக்காச்சோளத்துல தான் அன்னைக்கு வந்து நின்று இருந்தோம். அன்னைக்கு வந்து 38வது நாள் பயிரா இருக்கு. இன்னைக்கு இப்போ அதோட சேர்த்து ஒரு 12 நாள் இங்க சேர்த்துக்கோங்க. இது 50வது நாள் பயிரா இருக்கு. இப்போ அன்னைக்கு இருக்கும்போது இவ்வளவுதான் இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க எவ்வளவு ஹைட்டா இருக்கு. எனக்கு மேல கையை தூக்கினாலும் எட்டாத அளவுக்கு வளர்ந்துருக்கு. இப்போ நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் குருத்து பூச்சிக்கு நாங்க மருந்து பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு. ஆனா குருத்து பூச்சிக்கு மருந்து பயன்படுத்தாமலே இவ்வளவு தூரம் வந்துருச்சு. இன்னொன்னு இப்போ மழை பெஞ்சதுனாலையும் எந்த இதுலயுமே குருத்து பூச்சி அட்டாக்குங்கிறது கிடையாது. என்ன பண்ணி சொல்றது பார்த்தா அந்த குருத்து பூச்சி அதுக்கு முன்னாடியே நம்ம அடிக்கிறாங்க. ஆமா. அப்ப அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு 7000 ரூபாய் சம்திங் வருது. ஆமா. அதுக்கும் குறையா நம்ம மருந்து பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இப்ப நான் 5 ஏக்கருக்கு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நான் 1 ஏக்கருக்கு சொல்றேன். 1 ஏக்கருக்கு ஃபர்ஸ்ட் மருந்து அடிக்கிறாங்க பாத்தீங்களா? கையான டோஸ் போட்டு அடிக்கிறதுனால ஒரு 1500ல இருந்து 2000 ரூபாய் 3 டைம் அடிப்பாங்க. சரி. குருத்து பூச்சியே இருக்காது. ஆனா நம்ம மக்கள் வந்து விவசாய மக்கள் வந்து குருத்து பூச்சி பார்த்து இவ அதிக அட்டாக் இருந்து கை டோஸ் கொடுக்கறது பிரச்சனை இல்லை. சரி. ஆனா ஒரு 100%ல ஒரு 2% தான் குருத்து பூச்சி அட்டாக் பண்ணிருக்கோம். ஆனா 2%க்குமே 1500 ரூபாய் 2000 ரூபாய்க்கு போன்ற மருந்துகள் அடிக்கிறதுனாலதான் அது ஒரு அமௌண்ட் ஆகுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நம்ம வந்து நம்ம களை வெட்டவும் இல்ல, களை மருந்து அடிக்கவும் இல்ல. களை மருந்து அடிக்கலனாலுமே இந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், களை மேல வளர்ந்ததுனால களைங்கிறது எதுவுமே இல்ல. ஆமா, களையே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு அது பிளஸ் தான். அதுல இப்ப நீங்க களை மருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 2000 ரூபாய் ஆகும். அந்த 2000 பிளஸ் அந்த அடிப்பு கூலிக்கு ஒரு ஏக்கருக்கு 10 டேங்க் அடிக்கிறாங்க. 120ல இருந்து 150 லிட்டர் தண்ணி பயன்படுத்தாங்க. கண்டிப்பா களை மருந்துனாலே 120ல இருந்து 150 லிட்டர் தண்ணி பயன்படுத்தினா தான் களைங்கிறது கண்ட்ரோல் கிடைக்கும். சரி. இன்னொன்னு அந்த மருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 2000 ரூபாய் சொன்னா 1800ல இருந்து 2000 ரூபாய் இருக்கும். அடிக்கிற ஆட்களுக்கு வந்து ஒரு டேங்க் 50 ரூபாய் வாங்குறாங்க. 50 ரூபாய். ஆமா. அப்படிங்கப்ப அந்த அடிக்கிற ஆளுக்கு 500 ரூபாய் ஆச்சு. அப்புறம் தண்ணி எடுத்து ஊத்துறாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு குறைஞ்சது 500 ரூபாய் இல்லாம வர மாட்டாங்க. 400 to 500 ரூபாய் இல்லாம வர மாட்டாங்க. இதுலயே 3000 ரூபாய் நம்மளுக்கு சேவ் ஆகுது. ஆமா. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு மருந்து அடிக்கும் போது டைரக்டா குருத்து பூச்சிக்கு தான் அடிப்போம். அதனால அப்படி குருத்து பூச்சி 300 ரூபாய்க்கு மருந்து அடிச்சாலும் கேட்கத்தான் செய்யும். குருத்து பூச்சிக்கு 300 ரூபாய்க்கு சரியான விதத்துல மருந்து அடிச்சா கேட்கத்தான் செய்யும். 1500 ரூபாய்க்கு சொன்னீங்க, அதுக்கு இருக்கு 300 ரூபாய்க்கு இருக்கு.
அதான் 2% இருந்து 10% 20% கண்ட்ரோல் இந்த குருத்து பூச்சி அடிச்சிருந்தாலும் சரி அந்த மருந்து கேட்டிருக்கும். 300 ரூபா மருந்து கேட்கும். அப்படி ஆமா, நீங்க ஸ்டேஜா தானே போகணும். அன்னைக்கு நீங்க குருத்து பூச்சி பாத்தீங்க, இன்னைக்கு ஏதாவது குருத்து பூச்சி தெரியுதா? கருதெல்லாம் வச்சிருச்சு, ஆமா ஆனா ஏதாவது குருத்து பூச்சி இதுல இருந்து பார்க்க முடியுதா? முடியாது. ஏன்னா குருத்து பூச்சியே இல்ல. இப்போ அன்னைக்கு நான் மருந்து அடிச்சிருந்தோம்னா எனக்கு தான் வேஸ்ட். அன்னைக்கு நான் 5 ஏக்கர் சொல்லியிருந்தேன். 5 ஏக்கர் போட்டதுக்கு நான் மருந்து அடிச்சிருந்தோம்னா எனக்கு 7000 ரூபாய், அப்புறம் அடிப்பு கூலி எல்லாம் சேர்த்து ஒரு 10,000 ரூபாயில இருந்து 12,000 ரூபாய் எனக்கு சேவிங் தான். இதே அது மாதிரி அந்த களை மருந்து அடிக்க மாட்டோம். களை மருந்து அடிக்காமலே மேல வளர்ந்தோடனே அது களையே தெரியாம போயிடும். அப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா உர செலவு அப்படிங்கிறது முன்னாடி டிஏபி 1350 ரூபாய்க்கு போடுறோம். அதுக்கப்புறம் சிச்சுவேஷனுக்கு அந்த 20 நாள் அந்த கேப்ல 300 ரூபாய்க்கு யூரியா போடுறோம். அதுக்கப்புறம் ஒரு 45 இருந்து ஒரு 55 அந்த கருது வந்து நல்ல விளைச்சல் வரணும், அதிக மேனி வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி காம்ப்ளெக்ஸ், பொட்டாசு, யூரியா 3த்தையும் கலந்து போடுறோம். அந்த 3த்தையும் கலந்து போடும்போது மேக்சிமம் ஒரு ஏக்கருக்கு ஒரு 4000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் தான் வரும். சரி, அந்த 5000 யூரியா போடுறது 300, அதுக்கு முன்னாடி டிஏபி ஒரு 1350, விதை ஒரு 3500. அப்புறம் பாத்துக்கிட்டேன்னா குருத்து பூச்சிக்கு நீங்க என்ன மருந்து அடிச்சாலும் 500. எப்படி பார்த்தாலும் நீங்க செலவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 7000 ரூபாயில இருந்து 8000 ரூபாய் தான் ஆகுது மக்காச்சோளம் போடுறதுக்கு. ஒரு ஏக்கருக்கு 7000 ரூபாய் தான் அதிகபட்சம். அந்த உழவு சரி உழவு ஓட்டுறோம் அப்படின்னு பார்த்தா ஒரு 8000 ரூபாய் 9000 ரூபாய் செலவாகும். ஒரு ஏக்கருக்கு 8000 ரூபாயில இருந்து 9000 ரூபாய் கண்டிப்பா செலவாகும். அந்த 9000 ரூபாயில இருந்து கூட்டுறாங்க பாத்தீங்களா, அவங்கதான் நம்ம தப்பு பண்றக்கூடிய முதல் விஷயமே. அதான் ரொம்ப தப்பு பண்றோம். மருந்து அடிக்கிறதும் இன்னொன்னு, குருத்து பூச்சி அட்டாக் இருக்கு இல்ல களை மருந்து அடிக்கணும், உங்களுக்கு என்ன களை இருக்கு, அது எப்படி என்ன மருந்து பயன்படுத்தினா அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நீங்க மருந்து பயன்படுத்தணும். சரி, சும்மா நீங்க கடையில போய் கேக்குறீங்க, கடையில எடுத்து கொடுக்குற மருந்து வாங்கி நீங்க அடிக்கிறீங்க. நம்ம தேவைக்கு வேற மருந்து யூஸ் பண்ணணும். ஆனா நம்ம கேட்டு வாங்குறதுனால அவங்க வேற மருந்து கொடுக்கறதுனால நம்மளுக்கு தான் ரொம்ப நஷ்டத்தை விளைவிக்கி. இப்போ நம்ம எங்க வீட்லயே மக்காச்சோளம் போட்டுருக்காங்க. சரி, நாங்களுமே எங்களுக்கு மருந்து பேர்லாம் தெரியாது. சரி, நாங்க நேரா போவோம், மருந்து கடைக்கு போய் இந்த மாதிரி மக்காச்சோளத்துல குருத்து பூச்சி இருக்கு, இந்த மாதிரி களை, இந்த மாதிரி என்னென்ன விஷயம் இருக்கோ அதை மட்டும் சொல்லுவோம். அவங்க மருந்து கொடுப்பாங்க, நாங்க அதை அடிப்போம், அவ்வளவுதான். இதனால இது நம்ம பேர் எது இருக்கா, நமக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பேர் இருக்கா? ஆமா இருக்கு. இப்போ சின்ன டோஸ்ல இருந்து சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், புரோபனோபாஸ், சைபர்மெத்தின், அப்புறம் எமாமெத்தின், இது போன்ற சின்ன சின்ன டெக்னிக்கா இருக்கு. நீங்க தேவையில்லாம டைரக்டாவே பெரிய டெக்னிக் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேட்காது. அடிச்சு அவங்களுமே நமக்கு சரியான முறையில தான் மருந்து தருவாங்க. சரியான முறையில மருந்து தந்தாலும் உங்களுக்கு இப்போ நீங்க போய் சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்க ஏதோ ஒரு கடையில போய் கேக்குறீங்க, எனக்கு குருத்து பூச்சிக்கு மருந்து ஒண்ணு கேக்குறீங்க, அவங்க ஒரு மருந்து கொடுக்குறாங்களா இல்ல 5 மருந்து கொடுக்குறாங்களான்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரியாது. தெரிஞ்சு போய் கேட்கறதுனால ஒரு 400 ரூபாயில இருந்து 500 ரூபாய்க்கு வாங்கிடுவோம். அதே நீங்க தெரியாம போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சது 4ல இருந்து 5 மருந்து கொடுப்பாங்க. நீங்க அது மாதிரி நிறைய வீடியோலையும் பாருங்க, நிறைய விவசாயங்கள் பண்றவங்க அந்த மருந்து அடிச்சேன் இந்த மருந்து அடிச்சேன் 2 வருஷம் வரல 3 வருஷம் வரல அப்படிங்கிறலாம் சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன், விவசாயிகளுக்கும் ஒரு எச்சரிக்கையா நான் சொல்றேன். அதாவது தயவு செஞ்சு மருந்து கடைக்கு போனீங்கன்னா தெரிஞ்சுட்டு போங்க, இல்ல யார்ட்டையாவது கேட்டு போங்க. இது மாதிரி களை இருக்கு, புல்லு இருக்கு, கோரை இருக்கு, இலக்கலை இருக்கு, சாரணை இருக்கு, கீழாநெல்லி இருக்கு, அப்புறம் முள்ளரங்கி பயிர் இருக்கு, காணம் பயிர் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு கலைக்கும் ஒரு சில மருந்துகள் கேட்கும். ஆனா எல்லா கலையும் ஒரு மருந்து கேட்குமானா எந்த மருந்துமே கேட்காது. சரி சரி. இப்ப நீங்க களைக்கொல்லி பயன்படுத்துறதா இருக்கட்டும், குருத்து பூச்சிக்கு மருந்து அடிக்கிறதா இருக்கட்டும், டானிக்கா இருக்கட்டும், எல்லாமே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஆராய்ங்க. சரி, அப்படின்னாதான் மட்டும்தான் விவசாயத்துல ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ஆல்ரெடி விவசாயம் அப்படிங்கறது அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த விவசாயத்தை மீட்டெடுக்கணும்னா தயவு செஞ்சு இந்த விஷயத்தெல்லாம் கத்துக்கோங்க. களை மருந்து எப்படி அடிக்கணும் அப்படின்னு. இலக்கலை தான் இருக்கும், ஆனா 1500 ரூபாய்க்கு போய் மருந்து வாங்குறாங்க, 1800க்கு மருந்து வாங்குறாங்க, 2000க்கு மருந்து வாங்குறாங்க. ஆனா அந்த இலக்கலைக்கு 250 ரூபாய்க்கு இது அடிச்சாலே போதும். அட்ரஸ்ங்கிறது 200 ரூபா டு 250 ரூபா தான் இருக்கும் ஒரு ஏக்கருக்கு. அந்த 250 ரூபாய்க்கு அடிச்சா மொத்தமா கண்ட்ரோல் கிடைச்சிடும். ஆனா நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, கலருக்கு என்ன கலர்னு தெரியாம கலருக்கு புல் ஒரு இடத்துல இருக்கணும்னே அவன் 1800 புல் அடிப்பான். அதுலயும் பாருங்க 1350 ரூபா மருந்து அடிச்சாலும் கேட்கும். நீங்க பார்த்தாலே தெரியுமே, விவசாயி வளர்றாங்களோ இல்லையோ மருந்து கடைக்காரங்க நிச்சயமா 100% வளர்றாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளை போன்ற விவசாயிகள் வந்து இதை வந்து விழிப்புணர்வு எடுத்துக்கணும். இன்னொன்னு இது மட்டும் இல்ல, எல்லா விவசாயத்திலயுமே இப்படி இது போன்ற இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால விவசாயிகள் வந்து இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. மக்காச்சோளத்துக்கு என்ன மருந்து அடிக்கணும்னு கேளுங்க. அடுத்து இல்லாட்டா நம்ம நம்பரை வேணா கொடுக்குறேன். சரி, சொன்னாங்கன்னா எதுவும் போன் அடிச்சா கூட கேட்டா கூட நம்ம தெளிவா எடுத்து சொல்ல ரெடியா இருக்கிறோம். மருந்து பத்தி இது மாதிரி உதவி செய்ய ரெடியா இருக்கிறோம். இது மாதிரி இப்போ எனக்கு திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர், மதுரை அப்படின்னாலும் அந்த ஃபீல்டுக்கு போய் அங்க போய் பார்த்துட்டு கூட சொல்லதுக்கு தயாரா இருக்கிறோம். ஏன்னா நம்ம விவசாயிகளுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த சேனலே ஆரம்பிக்கிறோம். முழுக்க விவசாயம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் பதிவிடுறோம். இன்னொன்னு வந்து தயவு செஞ்சு யார்ட்டையும் ஏமாறாதீங்க. அதே மாதிரி வாழைத்தாரில் ஏற்றுமதி பண்ணும்போது பல ஊழல் நடக்குது. ஏன்னா பார்த்துருப்பீங்க, நம்ம வீடியோவும் பதிவு செஞ்சிருக்கிறோம். கண்டிப்பா பார்த்துருக்கு. அதாவது நம்ம யோசிக்கணும், கொஞ்சம் முதலீட்டுல அதிக லாபம் பெறணும். ஏன்னா பணத்துக்காண்டி தான் எல்லாருமே ஓடிட்டு இருக்கிறோம். அதனால குறைந்த இடத்துல இருந்தாலும் வீட்டுக்கு பக்கத்துல அருகாமையில் ஒரு சென்டோ 2 சென்டோ இருந்தாலும் அதுக்கு என்ன விவசாயம் பண்ணி எப்படி செவிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோவில் பதிவு செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அதை முழுமையா பாருங்க, எல்லா வீடியோவும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். அப்படி புரியல அப்படின்னாலுமே எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறோம். தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு நம்ம சேனலையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அழுத்துங்க.
உங்களுக்கும் விவசாயம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சஜின் பிளாக்ஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. உலகை காப்போம், உழவை மீட்போம்.